இன்னைக்கு வரலாறு அப்படின்னாலே மக்களுக்கு போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தெரியுது. காரணம் என்னன்னா, நாம எதுக்காக நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிற காரணம் யாருக்குமே புரியறதில்லை. இல்லை பல பேர் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. உண்மையா நாம நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாறு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், அதை நாம பெரும்பாலும் ஏதோ ஒரு ஏட்டுச்சுரக்காயாக தான் பார்க்குறோம். அதனால உண்மையா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாருமே பார்க்கறதில்ல. அது வெறும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதியாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அதில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கண்ணோட்டங்களை நம்ம பார்க்க தவறிடுறோம். உண்மையா உங்களுடைய வரலாறு தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. நான் எங்க பிறந்து எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இனிமேல் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். என்னுடைய குணம், என்னுடைய இயல்பு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது இதுதான். இது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன சொன்னாலும் அதுதான் என்னுடைய இயல்பா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும், இல்லைன்னா அதை என்னோட இயல்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவமும் நம்மளுக்குள்ள வளர்ந்துடும். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்க்குற எல்லாமே ஒரு ட்ரெண்டான விஷயம்னு அதை நோக்கி மக்கள் ஓடிட்டு இருக்க காலகட்டத்தில் எது உண்மையா சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும், இன்னும் சொல்லணும்னா விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பொருளாகவே மாறிடுச்சு. எனக்கு இதை பேசுறப்போ ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். இந்த உண்மை எத்தனை பேருக்கு புரியுதுங்கிறது தெரியல. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் பொய்யாதான் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதை கண்மூடித்தனமா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையும் பொய்யாவே வாழ்றதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ உண்மையா என்ன இருந்ததுங்கிறதே நம்மளுக்கு தெரியறதில்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வரலாறு தெரியணும். ஏன்னா வரலாற்றுல நடந்த நிகழ்வுகள், அதே தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்கும் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. நடக்கக்கூடிய விதம் வேணா மாறலாமே தவிர அந்த தவறுகள் நிச்சயம் மாறப்போறது கிடையாது. இயற்கை சீரழிவாகட்டும், இல்லை அரசாங்கங்களாகட்டும், இல்லை மக்களுடைய இயல்பாகட்டும், வணிகமாகட்டும், நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வரலாறு மறுபடியும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவமா இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க வரலாறுல அந்த விஷயத்தை கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே தவறு மீண்டும் நடக்காம உங்களால காப்பாத்திக்க முடியும். ஊரை காப்பாத்துறதை விட முதல்ல நாம எல்லாரும் நம்மளை நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாலே சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா வரலாறு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளால நல்லபடியா வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத நாம மட்டும் இல்லை, எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது உங்க கூட இருக்க யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி புரிய வைங்க. வரலாறு அப்படிங்கிறது வெறும் அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய வெறும் ஒரு புத்தகம் கிடையாது. அதுதான் அவங்களுடைய கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவி அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. வரலாற்றினுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியட்டும்.